வணக்கம் நண்பர்களே, காலைல எஞ்சி ரெடி ஆகி காலேஜ் கிளம்பிட்டு இன்னைக்காச்சும் இல்லாட்டி கையெழுத்து வாங்கிடணும். போற வழியில நம்ம வண்டிக்கு பெட்ரோல் குடிச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்டு விகாசும் காலேஜ் போய் சேர்ந்துரும். போனதும் பார்த்தா நம்ம அச்சோடிமா மீட்டிங்ல இருந்தாங்க. சரின்னு காலேஜ் கேண்டீன் போயிட்டு சக்கரை இல்லாத காஃபியை குடிச்சிட்டு இருந்தா நமக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய இன்ஃபுளுன்சர் இருந்தாரு. யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். காஃபி குடிச்சு வெளில வந்து பார்த்தா நம்ம காலேஜ் நண்பர்கள் சாய்மிராவும் ஜெமிமாவும். அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அச்சோடிமா பார்க்க போனா திரும்ப மீட்டிங்ல இருந்தாங்க. சரி அலுமினி ஆஃபீஸ்ல போய் முதல்ல கையெழுத்து வாங்கிடுவோம். அங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம ஆரியா இருக்காங்க. இவங்க பேர் ஆரியா என்பார். பேர்ல தான் இன்பம் இருக்கும், ஆனா இவங்க முகத்துல இதற்கு இன்பத்தை நான் பார்த்தது கிடையாது. சார் பல சார் பலசர் ஒரு நம்ம ஸ்டைல் ஒரு வணக்கம் வச்சார். அப்புறம் நாங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ இருந்து எட்டி எட்டி பார்த்துருக்கோம். யாருன்னு பார்த்தா பாலசர். ஆனா என்ன சார் நீங்க ஒளிஞ்சிருந்தீங்களா பார்த்துருக்கீங்க, வீடியோ இருக்க தெரிஞ்சது அப்படியே நைஸா பம்பரா இருப்பாருங்க. ஒரு வழியா அச்சோடி மேம் அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு ERP வெரிஃபிகேஷன் போய் பார்த்தா செம கூட்டம். நாங்க வேற 6:30 கோயம்பேடுல பஸ் புக் பண்ணியிருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வழியா பஸ் கேன்சல் பண்ணிடலாமான்னு யோசிச்சிருந்தேன். டக்குனு நம்மள வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க. வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு காலேஜ்லேயே பிரிண்ட் எடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு நம்ம 5 வருஷமா படிச்ச பிளாக்கை பார்த்துட்டு நம்ம நண்பர் விகாசி வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே பறந்துட்டோம் ரூமுக்கு. ரூம் போய் பார்த்தா திங்ஸ் எல்லாம் குப்பை மாதிரி கிடந்து எல்லாத்தையும் கடன் பேக் பண்ணிட்டு அப்படியே பை எடுத்துட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு கோயம்பேடு போயிட்டு அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னால நம்ம நண்பர் ஹெப்ரான் வருஷம் வந்து எல்னி சாப்பிட்டுருந்தாங்க. சரி இன்னைக்கு நம்ம எதுவுமே சாப்பிடலன்னு அப்படியே ஒரு எல்னி வாங்கி நானும் விகாசும் குடிச்சிட்டு இருக்கும்போது பஸ் வந்துருச்சு. அப்புறம் பஸ்ல நானும் ஹெப்ரான் ஏறிட்டு நம்ம நண்பர்கள் பாய் சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏறி போனா கிளம்பாக்கம் அதுக்குள்ள வந்துருச்சு. கிளம்பாக்கம் வந்து நம்ம மத்த நண்பர்கள் வண்டியில ஏறிட்டாங்க. நைட்டு டின்னர் கூட்டது கூட தெரியாம நண்பன் எப்படி உறங்கிட்டு இருந்தா. அப்புறம் நானும் ஹெப்ரானும் போயிட்டு இன்னைக்கான மீலாக சாப்பிட ஆரம்பிச்சோம். வெறும் 4 இட்லி தான் இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு சக்கரை இல்லாத காஃபியை குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.